அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான பிறந்த இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து குறிப்பிடப்பட்ட இந்த நேரத்தில் மிகச் சுருக்கமாக ஒரு சில வரலாறுகளை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பயனுள்ள விஷயங்களை கேட்பதற்கும் கேட்டவற்றில் நல்லவைகளை கொண்டு அமல் செய்வதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடப்பு மாதத்தோடு வயது 1500. நாம் ஹிஜ்ரி 1447 இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அகவை 1500. 15 நூற்றாண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து தற்போது வரை கடந்திருக்கிறது. இது ஒரு வரலாற்று மைல்கல்லாக நம்மால் பார்க்கப்பட வேண்டும். சாதாரண ஒரு நம்பரில் என்ன இருந்துவிடப் போகிறது? 1 இருந்தால் என்ன, 2 இருந்தால் என்ன, 500 இருந்தால் என்ன, 1000 இருந்தால் என்ன, இதில் என்ன பெரிய சிறப்பு இருக்கிறது என்று நாம் சாதாரணமாக இந்த ரசூலுல்லாஹினுடைய பிறந்த மாதத்தை கடந்து சென்று விட முடியாது. காரணம், காலம் என்ற வலிமையான ஆயுதம் நம்மிலிருந்து பலருடைய நினைவுகளை பிரித்திருக்கிறது. நம்மிலிருந்து பல நபர்களுடைய அடையாளத்தை அளித்திருக்கிறது. பல தீயவர்கள் காலத்தின் ஓட்டத்தில் நல்லவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு தியாகிகள் காலத்தின் ஓட்டத்தில் குற்றவாளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். காலங்கள் 1500 கடந்தும் நேற்றைக்கு பிறந்த குழந்தையின் நிகழ்வு எப்படி நமக்கு மத்தியில் பசுமையாக இருக்குமோ அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு இன்றைக்கும் நம்முடைய மனதில் பசுமையாக இருக்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி என்பதை தாண்டி, இறைவனுடைய நேரடி பொறுப்பில் இருந்தார்கள் என்பதை எல்லாம் தாண்டி, ஒரு தனி மனிதராக அவர்களுடைய சாதனை எப்பேற்பட்டது என்பதை நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு தனி மனிதராக, ஒரு நல்ல வாழ்வியலுக்கு சொந்தக்காரராக, சிறந்த கணவனாக, சிறந்த மகனாக, சிறந்த தலைவராக, சிறந்த ஆன்மீகவாதியாக, சிறந்த அரசியல்வாதியாக, சிறந்த குழந்தையாக, சிறந்த ஒரு தாயின் மகனாக கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களின் வரலாறு எந்த அளவிற்கு நமக்கு படிப்பினை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை சற்றே நாம் யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமய தலைவர்கள், அறிவாளிகள், விஞ்ஞானிகள், செல்வந்தர்கள், வரலாற்றை மாற்றி எழுதியவர்கள், அறிவார்ந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள், இப்படி நிறைய நபர்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறும் இந்த துன்யாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மின்சாரத்தை கண்டுபிடித்தது யார்? தொலைபேசியை கண்டுபிடித்தது யார்? டிவியை கண்டுபிடித்தது யார்? மின்விளக்கை கண்டுபிடித்தது யார் என்றெல்லாம் வரலாறுகள் எழுதப்படுகிற பொழுது அவர்கள் எங்கே நின்று சாதித்தார்களோ அந்த தருணம் மட்டும்தான் பதிவு செய்யப்படும். 999 முறை தோற்றார், 1000வது முறை வென்றார், மின்சாரத்தை கண்டுபிடித்தார் என்று பள்ளி புத்தகங்களில் வரலாறுகள் பதிவு செய்யப்படும். எங்க பிறந்தார், யார் பிரசவம் பார்த்தார், 1வது வயதில் என்ன செய்தார், 2வது வயசில் என்ன செஞ்சார், எங்கே மரணித்தார், என்ன செய்தார் என்று ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த துன்யாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத்தின் கடைக்கோடியில் மரணிக்கக்கூடிய ஒரு நபர் வரை ரசூலுல்லாஹை தவிர வேறு யாரும் கிடையாது. இன்னும் நாம் கவனமாக இந்த வரலாறை பார்க்கிற பொழுது, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலகட்டத்தில் காகிதங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அரபு தேசத்திற்குள்ளே காகிதங்கள் வருவதற்கு முன்பதாகவே நபியின் வரலாறை மிக துல்லியமாக சஹாபாக்கள் தொகுத்திருக்கிறார்கள், வடித்திருக்கிறார்கள், பாதுகாத்திருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட மனிதர் என்று சொன்னால் வரலாற்றால் பாதுகாக்கப்பட்ட நபர். ரசூலுல்லாஹ் யார்? வரலாற்றால் பாதுகாக்கப்பட்ட நபர்.
தாயின் வயிற்றிலிருந்து கீழே வெளியே வருகிற பொழுது பூமியில் தடம் பதிப்பதற்கு முன்னால் கையில் ஏந்தியவர் யார்? ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 பெண்மணிகள் பிரசவம் பார்த்திருக்கிறார்கள். ஷிஃபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், உம்மு ஐமன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், சுவைபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இந்த 4 நபர்களில் ஷிஃபா என்கிற பெண்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமை நர்ஸாக, மருத்துவராக இருந்தார். இந்த மாதிரி யாருடைய வரலாறாவது துனியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. பிறக்கும் பொழுது சாதனைக்குரியவராக இந்த மண்ணில் யாரும் பிறப்பதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட பிறந்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடனே என்ன செஞ்சாங்க? கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா என்று தொட்டிலேயே ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள். ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய யூதர்கள் கூட, நஸ்ரானிகள் கூட அவர்களுடைய வரலாறை இவ்வளவு துல்லியமாக படம் பிடித்து சொன்னதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து மண்ணில் விழுவதற்கு முன்னால் கையில் ஏந்தியவர்கள் யார் என்பது முதற்கொண்டு, ஜனாசாவானதற்கு பின்னால், மரணித்ததற்கு பின்னால், கபரில் வைத்ததற்கு பின்னால், மண்ணை போட்டதற்கு பின்னால் உலகத்திலேயே கடைசியாய் நபியோடு கபரில் இருந்தவர் யார் என்பது முதற்கொண்டு செய்தி பதிவு செய்யப்பட்டது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹினுடைய சிறிய தகப்பனார், அவருடைய மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ், அவருடைய மகன் குசம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, குசம் இப்னு அப்பாஸ் அவர்கள்தான், ஃபதுல் இப்னு அப்பாஸுடைய மகன் குசம் அவர்கள்தான் கடைசியாய் இந்த மண்ணில் ரசூலோடு இருந்தார். கபரில் மண்ணெல்லாம் போட்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். கபரில் வைக்கப்பட்டு விட்டது, மண் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. குசம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 7 வயது சம்திங், கொஞ்சம் ஒரு 7 வயசு 8 வயசுக்குள்ளதான் இருக்கும். என்ன நினைத்து கபரில் இறங்கினார் தெரியுமா? வரலாற்றில் நபியோடு கடைசியாய் மண்ணில் இருந்த ஒரு நபராக நான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். குழிக்குள் இறங்கினார், கூட இருந்தார். வைத்தவர்கள் மேலே வந்து விட்டார்கள். மண் போட போட கடைசியாக வெளியே வந்த நபர் குசம். துல்லியமான வரலாறு, நம்பகமான வரலாறு. நாம் ஏற்கனவே சொன்னோம், காலத்தின் ஓட்டத்தில் நிறைய நல்லவர்கள் குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். காந்தி எப்படி இறந்தார் என்று கேட்கப்படுகிற பொழுது சிபிஎஸ்இனுடைய பாடத்திட்டத்தில் இருக்கிறது, இயற்கையாக மரணமடைந்தார் என்று கூட. கொல்லப்பட்டார், சுட்டுக் கொல்லப்பட்டார் தெரியும். வரலாறுகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆட்சியின் அதிகாரத்தினுடைய பிடியில் வரலாறுகளை மாற்றி நிறைய இடங்களில் நிறைய நபர்களுடைய வரலாறு மாற்றப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹுடைய வரலாறை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எப்படி மிக துல்லியமாக பாதுகாக்கப்படுகிறது தெரியுமா? எத்தனை கிதாபுகள் இருக்கிறது தெரியுமா? ரசூலின் புன்னகையை பற்றி நூற்றுக்கணக்கான பக்கம் எழுதப்படுகிறது. நான் ஒரு கிதாபை நேரில் கூட பார்த்திருக்கிறோம், கையில் வாங்கி படித்தும் பார்த்திருக்கிறோம். முஹம்மதுன் மஅ என்பது அந்த கிதாபினுடைய பெயர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடன் என்று சொல்லி மனைவிமார்களுடன் எப்படி இருந்தார், மகள்களுடன் எப்படி இருந்தார், அண்டை வீட்டாரோடு எப்படி இருந்தார், நண்பர்களோடு எப்படி இருந்தார் என்று 500-600 பக்கத்திற்கு எழுதியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹுடைய வரலாறு. ரசூலை தொட்ட எல்லா நபர்களுக்கும் இந்த மண்ணில் வரலாறு இருக்கிறது. எனவேதான் சொல்லுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றால் பாதுகாக்கப்பட்ட ஒரு நபர். எப்படி வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹுடைய கோபம் எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய புன்னகை எப்படி இருக்கும், கோபப்படுகிற பொழுது அவர்களுடைய கண்ணம் எந்த அளவிற்கு சிவக்கும் என்பதை எழுதியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சந்தோஷமாக இருந்தால் எப்படி நடந்து கொள்வார்கள் ஹதீசுகளில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேம்பி அழுத சமயங்கள் எத்தனை எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஞாபகம் இருக்கிறதா? இத்தனை தடவை அழுதிருக்கிறோம், எங்கெங்கே அழுதிருக்கிறோம், எங்கே கண்ணீர் சிந்தி இருக்கிறோம். நம்முடைய அத்தாவோட மௌத்தில் நம்ம அழுதோமா, அம்மாவின் மௌத்தில் அழுதோமா, நண்பர்களுக்காக வேண்டி கண்ணீர் சிந்தினோமா? இன்னும் ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள், வாழ்க்கையில் அழுகையே வராது. மனைவி மௌத்தாகி பக்கத்தில் போட்டு வைக்கப்பட்டிருந்தாலும் கூட கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தாமல் நின்றிருப்பவர்கள் நிறைய நபர்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை முறை அழுதிருக்கிறார்கள். கண் கலங்கிய தருணங்கள் என்று மணிக்கணக்காக ஆலிம்களால் பேசப்பட்டிருக்கிறது.
அதே போல பார்க்கிறோம் ரசூலுல்லாஹுடைய சிரிப்பு வரலாறுகள் கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் எத்தனை தடவை சிரித்தார்கள்? முன்னிரண்டு பற்கள் தெரியக்கூடிய சமயங்களில் எத்தனை தடவை சிரித்திருக்கிறார்கள்? அதற்கு அடுத்து சிங்கப்பல் தெரியக்கூடிய அளவிற்கு எத்தனை தடவை சிரித்திருக்கிறார்கள்? ஹத்தா பதத் நவாஜிதுஹா, அவர்களுடைய கடவாய்பல் தெரியக்கூடிய அளவிற்கு எத்தனை முறை சிரித்திருக்கிறார்கள்? எங்கெங்கே சிரித்தார்கள்? எதற்காக சிரித்தார்கள்? எதுவுமே துன்யா சார்ந்த விஷயம் அல்ல, எல்லாம் ஆகிரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி வரலாறுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு நுட்பமாக வழிநடத்தி இருக்கிறது, பாதுகாத்து இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை முடியில எத்தனை வெள்ளை முடி இருந்தது? மரணிக்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹுடைய தாடியில எத்தனை வெள்ளை முடி இருந்தது? பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாரை சந்தித்தார்கள், எங்கெங்கு சந்தித்தார்கள், அவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், வரலாறு பதிவு செய்திருக்கிறார். ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை ஒரு மனிதர் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்திருக்கிறார். அதையும் ஹதீஸில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம், ஹதீஸ் ஜிப்ரீல் என்று பெயர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவிலே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளிவாசலில் வந்து சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஹதீஸ் எப்படி பதிவு செய்யப்படுகிறதுன்னு சொன்னா, ஒரு நபர் வந்தார், பயணம் செய்து வந்தார், வெண்மையான ஆடை அணிந்திருந்தார், வெண்மையாக இருந்தார், தலைமுடி நேர்த்தியாக இருந்தது, பயணத்திற்கான எந்த களைப்பும் இல்லை. வந்தவர் நபியோடு நெருங்கி உட்கார்ந்தார். எந்த அளவுக்குனா ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்தில் அமர்ந்திருந்தார்கள், அவருடைய முழங்காலோடு அவருடைய முழங்காலை சேர்த்து பக்கத்தில் போய் பவ்யமாக அமர்ந்தார். 4 கேள்விகளை கேட்டார். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, மறுமை எப்பொழுது வரும்? இந்த கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். அந்த நபரை அதற்கு முன்னாலும் நாங்கள் பார்த்ததில்லை, அதற்கு பின்னாலும் நாங்கள் பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹ் போனது, அந்த மனிதர் போனதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க. இந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு கொண்டு பதிவு செய்யப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, இது யார் தெரியுமா, வந்துட்டு போனவர் யார் தெரியுமா? சொல்லப்படும், இவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மனித உருவில் வந்து உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு போதிப்பதற்காக வந்திருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, அந்த ஒரு நபரை வாழ்க்கையில் 63 வருஷத்தில் ஒரு தடவை தான் சந்தித்தார்கள். ஹதீஸில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய ஒட்டகம் எங்கே பிறந்தது, யாரிடத்தில் பிறந்தது, எத்தனை வயதில் ரசூலுல்லாஹோடு வந்து சேர்ந்தது, அந்த ஒட்டகத்தை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹுடைய வஃபாத்திற்கு பின்னால் அந்த ஒட்டகம் என்ன செய்தது, எங்கு இறந்தது, ஹதீஸ் எல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள். வரலாற்றின் ஒளியில் மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்ட நபர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். ரசூலுல்லாஹ் ஒரு நாட்டு கழுதையை வைத்திருந்தார்கள். அந்த கழுதைக்கும் வரலாறு இருக்கிறது. எங்கே பிறந்தது, யார் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த கழுதை எப்படி இறந்தது என்பது முதற்கொண்டு ஹதீசுகளில் செய்தி இருக்கிறது. கைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த போலீஸ்காரங்கெல்லாம் கையில் ஒரு அடி 2 அடிக்கு ஒரு குச்சி வச்சிருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குச்சி. அந்த குச்சிக்கும் கூட ஹதீஸ் இருக்கிறது, செய்தி இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. சின்ன ஒரு குச்சி, அதை யார் தூக்கி வருவார் என்று பார்க்கிற பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு இருவர் மட்டும்தான் அந்த கை குச்சியை எல்லா நேரமும் வைத்திருப்பார்கள். அந்த குச்சியினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் தொழுகிறதுக்கு முன்னாடி யாரும் போகாம வராம இருக்கிறதுக்காக நம்ம ஒரு குச்சியை நட்டு வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி, ஒரு முழம் இருக்குன்னு வைங்கள, அந்த மாதிரி ஒரு குச்சியை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினார்கள். அதை வைத்து தலை சொரிந்து கொள்ளுவார்கள், முதுகலை எங்கேயாவது சொரிந்து கொள்ளுவார்கள். அந்த குச்சிக்கும் வரலாறு இருக்கிறது. எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, எப்படி பயன்படுத்தப்பட்டது, எங்கே போனது. அதே போல நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், ரசூலுல்லாஹுடைய மடியில் எத்தனை குழந்தைகள் அமர்ந்திருந்தது. அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா இமாம்களை கூப்பிட்டு நாம பேர் வைக்கிறோம், பரக்கத்தாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹுடைய காலத்தில் வழக்கம் என்னன்னு சொன்னா, குழந்தை பிறந்தா உடனே கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் வாங்கி மடியில் வைத்துக் கொள்ளுவார்கள். தன்னுடைய வாயில்
பேரித்தம்பளத்தை போட்டு நன்றாக மென்று உமிழ்நீரோடு சேர்த்து அந்த பேரித்தம்பளத்தினுடைய துண்டை எடுத்து குழந்தையின் வாயில் பரக்கத்திற்காக வேண்டி வைப்பார்கள். அந்த வழக்கம் சஹாபாக்கள் அனைவரிடத்திலும் இருந்தது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹுடைய மடியில் அமர்ந்த குழந்தைகள் எத்தனை? 51 குழந்தைகள். அதுல எத்தனை ஆண் குழந்தைகள், எத்தனை பெண் குழந்தைகள், எத்தனை குழந்தை மடியில் அமர்ந்து சிறுநீர் கழித்தது? குழந்தை யதார்த்தமா சிறுநீர் கழிக்கிறது தான். நாம தொழுகைக்காக வேண்டி கிளம்பி இருப்போம், குழந்தையை தூக்குவோம், ஒண்ணுக்கு இருந்தது. நம் யாருக்காவது நினைவு இருக்கிறதா நாம் எத்தனை குழந்தைகளை தூக்கி இருக்கிறோம் வாழ்நாளில்? தெரியாது. ரசூலுல்லாஹுடைய வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. 51 குழந்தைகளை தூக்கி இருக்கிறார்கள். ஆண் குழந்தை எத்தனை, பெண் குழந்தை எத்தனை, அதில் எத்தனை குழந்தைகள் சிறுநீர் கழித்திருக்கிறது ரசூலுல்லாஹுடைய மடியில? அதிலேயும் நுட்பமாக எழுதுகிறார்கள், எத்தனை குழந்தை தாய்ப்பாலை மட்டும் குடிக்கும் பொழுது சிறுநீர் கழித்திருக்கிறது. நம்மள்ட்ட நிறைய சட்டம் கேட்பாங்க, இந்த மாதிரி குழந்தை மேலே யூரின் போயிருச்சு, வர்றதுக்கு டைம் இல்லை, சுத்தம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அப்படியே தொழுகலாமான்னு கேட்பாங்க. சட்டம் என்னன்னு சொன்னா, தாய்ப்பாலை மட்டும் குடிக்கிற குழந்தையாக இருந்தால் லேசா தண்ணீரை தொளித்து விட்டு நாம் அப்படியே தொழுதுக்கலாம், நஜீஸ் இல்லை. வேறு உணவு உள்ளே கலந்தால் நஜீஸாகிவிடும், அதை நாம் சரியாக சுத்தம் செய்ய வேண்டும். இந்த சட்டத்தை இமாம்கள் எங்கிருந்து எடுக்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹுடைய மடியில் அமர்ந்து சிறுநீர் கழித்த குழந்தைகளின் வாழ்விலிருந்து எடுக்கிறார், அந்த ஹதீஸிலிருந்து எடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹுவின் தோற்றம் முதல் மறைவு வரை அத்தனையும் வரலாறு, அத்தனையும் படிப்பினை. நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சுர்மா போட்டார்கள், அவர்களுடைய சுர்மாவின் கூடு எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹுவின் செருப்பு எப்படி இருந்தது, ரசூலின் நடை எப்படி இருந்தது, பார்வை எப்படி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருதாணி போட்டு இருக்கிறார்கள், அதையும் ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸில் அறிவிச்சிருக்கிறார். நானும் நபியும் ஒரே பாத்திரத்தில் ஒன்றாக குளிப்போம் என்பது முதற்கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹுவை தொட்டும் நமக்கு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் மோதிரம் அணிந்திருந்தார்கள், அது காத்தமுன் நுபுவத், அது நுபுவத்திற்கான முத்திரை. யாருக்காவது தபால் எழுதணும்னா தபாலை எழுதி முடித்ததற்கு பின்னால் தன்னுடைய மோதிரத்தை கொண்டு முத்திரை இடுவார்கள். அந்த மோதிரத்திற்கு வரலாறு இருக்கிறது. அந்த மோதிரம் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் யார் வைத்திருந்தார், அதற்கு பின்னால் யார் வைத்திருந்தார், அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கையில் வந்து அவர்கள் மரணிக்கிற பொழுது ஒரு கிணற்றில் விருந்து அது காணாமல் போனது செய்தி இருக்கிறது. நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பின்னாடி நம்ம பள்ளியாசல்ல தூண் இருக்கிற மாதிரி மதீனாவுடைய நபவியில் ஒரு சில தூண்கள் இருக்கும். சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாவை கவனிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த தூணில் வந்து ரசூலுல்லாஹ் அமர்ந்தால் மக்களோடு உரையாடுவார்கள். இந்த தூணில் வந்து சாய்ந்து அமர்ந்தார்கள்னு சொன்னா கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இந்த தூணில் சாய்ந்து அமர்ந்தால் ஏதோ ஒரு நாட்டோடு போர் சம்பந்தப்பட்ட அரசியல் ரீதியான விஷயங்களை பேசுவார்கள் என்பது முதற்கொண்டு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக நுட்பமாக கவனித்திருக்கிறார். நாம் ஒட்டுமொத்தமாக சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி அணு அணுவாக கவனிக்கப்பட்டதை போல் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கவனிக்கப்பட்டால் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? நாம் இந்த அளவிற்கு மக்களால் கவனிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பரிசுத்தமான வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்துவிட முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ் உன்னை பார்ப்பதை போல் நீ வழங்கிக்கொள், ரகசியமாக இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். ரகசிய வாழ்க்கை எத்தனை நபர்களுக்கு பரிசுத்தமாக இருக்கிறது? நபியை போல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றில் இந்த அளவிற்கு நேசிக்கப்பட்டதற்குள்ள மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, எல்லா நபர்களாலும் நேசிக்கப்பட்டார். ரசூலுல்லாஹுடைய வரலாறு மிக துல்லியமாக பதிவு செய்யப்படுவதற்கான காரணம், எல்லா தரப்பு மக்களும் நேசித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அடிமையாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் பிடிக்கும், குழந்தையாக இருந்தாலும் நபியை பிடிக்கும், கிழவர்களாக இருந்தாலும் நபியை பிடிக்கும், ஆணுக்கும் பிடிக்கும், பெண்ணுக்கும் பிடிக்கும், விலங்குகளுக்கும் பிடிக்கும், எல்லா நபர்களுக்கும் பிடிக்கும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பவர்கள் எப்படி பார்த்தார்களோ அப்படியே பதிவு செய்து கொண்டார்கள். ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை குழந்தைகளுக்கு பிடிக்காது, குழந்தைகளுக்கு பிடித்த நகைச்சுவையாளர்களை பெரியவர்களுக்கு பிடிக்காது. நாம் நம்முடைய மனைவிமார்களால் கண்ணியமாக பார்க்கப்படுவோம். ஊர்ல 2 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒருத்தர்கிட்ட போய் நான் எப்படின்னு கேட்டா ஒருவர் அவருக்கு என்னை பிடிக்கும் நல்ல விதமாக சொல்லுவார். இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டா அவரா அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா நம்ம மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் முழுசா சொல்லி முடிச்சிருவான். எப்பேற்பட்டவர் தெரியுமா ஆரம்பிச்சாருன்னா முடிஞ்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களாலும்
நேசிக்கப்பட்டார்கள், உண்மைப்படுத்தப்பட்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அஹ்னஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவர் சொன்ன செய்தி ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ். அஹ்னஸ் ஏற்கனவே காஃபிராக இருக்கிற பொழுது அபூஜஹலோடு இரவு நேரத்தில் தனியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அஹ்னஸ் பின்னால் இஸ்லாமாகிறார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. காஃபிராக இருக்கிற பொழுது இஸ்லாத்தின் பரம எதிரியாக இருந்த அபூஜஹலோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கேட்கிறார், முஹம்மது எப்படிப்பட்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்? அஹ்னஸ் கேட்கிற பொழுது அபூஜஹல் சொன்ன செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கதிப முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை. அபூஜஹல் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நம்மை பற்றி நம்முடைய எதிரியும் கூட எந்த விஷயத்தில் கருத்து முரண்பாடு பட்டிருக்கிறார்களோ அதை மட்டும்தான் பேச வேண்டுமே தவிர, தனிப்பட்ட முறையில் நம்முடைய செய்திகள் உண்மையாக இருந்தால் அவர்களால் நாம் நேசிக்கப்படுவோம். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் நேசிக்கப்பட்டார்கள். எதிரிகள் கூட ரசூலுல்லாஹ் பொய் சொல்ல மாட்டாங்கிறதுல உண்மையாக இருந்தார்கள். அதே போல இன்னும் ஒரு சில ஷுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரத் செய்து வருகிற பொழுது மக்கத்து காஃபிர்களால் பிடிக்கப்பட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, என்னுடைய சொத்தெல்லாம், நான் சம்பாதித்த செல்வங்கள் எல்லாம், ஷுஹைப் ரூமி சொல்லுகிறார், இந்த மரத்திற்கு கீழ் நான் புதைத்து வைத்திருக்கிறேன், போய் எடுத்துக்கங்கன்னு சொல்லும் பொழுது மக்கத்து காஃபிர்கள் அவரை விட்டுவிட்டார்கள், போய் தோண்ட ஆரம்பித்தார்கள். தோண்டுகிற பொழுது ஒரு காஃபிர் கேட்கிறார், அவர் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டிய என்னத்தையோ சொல்லிட்டு போயிட்டாரு, நீ போய் தோண்டிட்டு இருக்கிறியான்னு கேட்ட பொழுது, மா கதிப அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல நபியினுடைய தோழர்கள் கூட பொய் சொல்ல மாட்டார்கள் என்று வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நம்புவதில்லை. நகை வாங்கணும், குழந்தைகளுக்கு 2 கடை இருக்கிறது, ஒருவர் இஸ்லாமியர், இன்னொருவர் முஸ்லிம் அல்ல, நாம் எதை தேர்வு செய்வோம்? எப்பா நம்மால் தான் நான் போலாமே, இல்லை வேண்டாம், அவர் வியாபாரத்தில் சுத்தம் இல்லை. நிறைய நபர்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இஸ்லாமியன் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நம்ப முடியாத அளவிற்கு தான் தனிநபரனுடைய உண்மைத்தன்மையும் வாழ்க்கை வழிமுறையும் இருக்கிறது. ஆனால் காஃபிர்களால் கூட நேசிக்கப்பட்டவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். 1 அல்ல 2 அல்ல 1,00,000 சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறான். ஹதீஸ் நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். இன்னமல்ல மால் பின் நியாத், எல்லா எண்ணங்களும் செயல்களும் எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கிறதுங்கிற மாதிரி புகாரியில் 7,000-8,000 சொச்சம் ஹதீஸ் இருக்கிறது. இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஹதீஸ் இருக்கிறது. சஹாபாக்கள்ல 1,00,000 சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 1,00,000 சஹாபாக்களுடைய வரலாறும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார், எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, இவர் உண்மையாளரா, பொய் சொல்லக்கூடியவரா, இவருடைய வாழ்க்கையில் இவர் என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறார், முழு வரலாறும் 1,00,000 வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? நபியின் வரலாறை பாதுகாக்க வேண்டும். நபியினுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி நாம் சொல்லக்கூடிய மிக அற்புதமான படிப்பினை என்னன்னு சொன்னா, எல்லா நபர்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு என்ன அடிப்படையான தேவை தெரியுமா? நளினமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதான் நபியாக இருந்தாலும், என்னதான் ரசூலாக இருந்தாலும், என்னதான் அவர்களுக்கு வேதங்கள் வந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக நிதானமான மெல்லிய அந்த தன்மைதான் மக்களால் அவரை நோக்கி ஈர்த்து வருவதற்குள்ள காரணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கோபக்கார நபி. மூசா அலைஹிஸ்ஸலாமும் நபிதான், ரசூலுல்லாஹும் நபிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லி, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் முகம் கடுகடுத்தவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் விரண்டோடி சென்றிருப்பார்கள்னு சொல்லுவான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட தன்னுடைய சமுதாயத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு வரும் பொழுது கூட்டம் வழிகட்டு இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? குர்ஆன் பதிவு செய்கிறது, தலை முடியையும் தாடியையும் ஒரு சேர பிடித்தார்கள். தலையில் இருக்கிற முடிய கொத்தா பிடிச்சு, இந்த உம்மத் வழிகட்டு போயிருச்சு, நீ என்ன செஞ்சிட்டு இருந்தேன்னு சொல்லி தன்னுடைய சகோதரர் ஹாரூனுடைய தலைமுடியையும் தாடியையும் பிடித்தார்கள். கோபக்கார நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சொல்றதுல தப்பில்லை, குர்ஆனில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, லா தஅஹுது பிலிஹியதி வலா பிரஸி, என்னுடைய தாடியையும் தலைமுடியையும் பிடிக்காதீர்கள், விட்டுவிடுங்கள் என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அந்த அளவிற்கு கோபப்பட்டதாக எந்த வரலாறும் இல்லை.
ஆக அதிகபட்ச கோபம் எப்படி இருக்கும்னா முகம் சிவந்து விடும், சஹாபாக்கள் விளங்கிக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் முன்னால் வாழ்ந்த அந்த ஜபூர் அல்லது தாவூதினுடைய பழைய வேத பிரதிகள் கிடைக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வேகத்தில், ஒரு சந்தோஷத்தில் பழைய வேதத்தினுடைய அந்த நகலை எடுத்து வந்து படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ரசூலுல்லாஹிற்கு கடுமையாக கோபம் வரும், முகம் சிவந்து விடும், பார்த்து விளங்கிக் கொள்வார்கள் ரசூலுல்லாஹ் கோபமாயிட்டாங்க என்று. ரதீனா பில்லாஹி ரப்பன், அல்லாஹ்வை இறைவனாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை நாங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டோம், வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபியம் வ ரசூலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களை நபியாகவும் ரசூலாகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்தை தணிப்பார்கள். கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணம் செய்த அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட இந்த வேலையை ஏன் செய்தா என்றும் கேட்டதில்லை, ஏன் செய்யவில்லை என்றும் கேட்டதில்லை. தனக்கு தேவையான வேலையை எப்படி வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற சாமர்த்தியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. அனஸ் ரலியல்லாஹுவை பார்த்து, அனஸ் ரலியல்லாஹு ஒரு ஹாதிம், ஒரு பணியாளர், ரசூலுல்லாஹ்விடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், அவரை ஒருபோதும் கடிந்து கொண்டதில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு ஹதீஸ் அறிவிக்கிறான். நிறைய தலைவர்கள் வெளிரங்கத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, நிறைய மனிதர்கள் கூட வெளியே பார்ப்பதற்கு அற்புதமாக இருப்பார்கள். அவர்களுடைய பணியாளர்களிடத்திலேயோ அல்லது மனைவிமார்களிடத்திலேயோ அவர்களை நெருங்கி பயணிக்கக்கூடியவர்களிடத்திலேயோ கேட்டால்தான் தெரியும் அவர் எப்பேற்பட்டவர் என்று. திரைமறைவில் நடைபெறக்கூடிய எந்த விஷயத்தையும் யாரும் வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. ரகசிய வாழ்விற்கு பரிசுத்தம் என்கிற சர்டிபிகேட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர துன்யாவில் யாருக்கும் இல்லை. ஒட்டுமொத்தமாக சீரத்துன் நபி நமக்கு சொல்லக்கூடிய வரலாறின் சாராம்சம் என்பது அனைத்து மக்களும் நேசிக்கப்படுவதை போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரகசிய பக்கத்தையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா நபர்களும் பார்க்கிற பொழுது தொழுவது என்பது ஒரு பெரிய சாதனை அல்ல. எல்லா மனிதர்களிடத்திலேயும் சிரித்து பேசுவது என்பது ஒரு பெரிய சாதனை அல்ல. வெளிரங்கத்தில் நம்மை நல்லவர்களாய் காட்டிக்கொள்வது என்பது பெரிய சாதனை அல்ல. யாரும் இல்லாத போது அல்லாஹ்வுக்கு பயகம். எங்க பள்ளிவாசல நீங்க 100 ரக்காத்து தொழுவதும் சரி, வீட்டில் யாரும் இல்லாத பொழுது கதவை அடைத்து கொண்டு 2 ரக்காத்து தொழுது கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வெளியே வந்தால் ஒட்டுமொத்த நரகமும் உங்களுக்கு ஹராம். சாத்தியமா இல்லையா? முயற்சி செய்து பாருங்களேன். உங்களால் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு ஒரு சொட்டு கண்ணீரை வெளிப்படுத்த முடியுமா என்பதுதான் கேள்வி. அழுகை அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார்கள், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய வரலாறை கேட்கிற பொழுது அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை 1000 இருந்தாலும் கூட சுருக்கமான இந்த நேரத்தில் நாம் படிப்பினையாக நமக்கு சொல்லுவது, ரகசிய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும். வெளிரங்கத்தில் மக்களுடன் பழகுகிற பொழுது நளினமாக, நல்ல விதத்தில், மக்கள் நேசிக்கக்கூடிய விதத்தில் பழகிக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களின் உரிமையை மதித்து கொள்ளுங்கள். அவர்கள் மனைவியாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், உங்களிடம் ஊழியம் செய்பவராக இருக்கலாம், அல்லது உங்களது முதலாளியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாடிக்கையாளராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பக்கத்தில் தொழக்கூடியவராக இருக்கலாம். பக்கத்தில் ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறாருன்னா அவருக்கும் உங்களிடத்தில் கடமை இருக்கிறது, உங்களுக்கும் அவரிடத்தில் கடமை இருக்கிறது. எல்லா நபர்களுடைய ஹக்கையும் பேணி நடந்து கொள்ளுங்கள். நபியினுடைய நேசத்தை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த நேசத்தின் வெளிப்பாடாக உங்கள் வாழ்க்கையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமான இந்த ரமலான் ரபியுல் அவல் மாதத்தில் பாக்கியமிக்க வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நம்மை பெற்ற நம்முடைய பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த நம்முடைய குழந்தைகள், நம்முடன் பிறந்தவர்கள், நம்மோடு வாழ்க்கையில் பயணிக்கிறவர்கள், எல்லா நபர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான ஹைரையும் பரக்கத்தையும் நிரப்பமாக தந்திருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.